யெகோவா ஈரே பிரேற்றின் வழியாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில அதாவது சரியாய் ஆண்டவருக்குள்ள நடக்கிற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் நமது ஆண்டவர் மட்டும்தான். அது போலதான் ஆண்டவர் ஒரு திட்டம் பண்ணிட்டாங்கன்னா சில திட்டங்கள்ல அதை சரியாக முடிக்க சில இடங்கள்ல தேவ பிள்ளைகளை பயன்படுத்துறாங்க. எதற்காக அப்படின்னா, நீங்க நினைக்கலாம் என் ஆண்டவரால முடிக்க முடியாதா அப்படின்னு. அப்படி அல்ல, இதன் வழியாக ஒரு தேவ பிள்ளைய ஆண்டவர் உயர்த்துறாங்க. ஒரு திட்டத்துல ஒரு தேவ பிள்ளை பயன்படுத்தப்படுறாங்கன்னா அது அவங்க உயர்வுக்கானது. வேதத்துல இப்படிதான் யோசேப்பு, மோசே போன்ற நபர்கள் ஆண்டவருடைய திட்டத்துல பயன்படுத்தப்பட்டாங்க. இன்றைய செய்தியின்படி ஆதியாகமம் 41:8 நாம பார்க்கும்போது, பார்வோன் கண்ட சொப்பனத்தினால அவர் மனம் கலக்கமாய் இருந்தது. எனவே மந்திரவாதிகள் சாஸ்திரிகளை அழைத்து அதன் விளக்கம் கேட்டபோது அவங்களால சொல்ல முடியல. காரணம் என்னவென்றால், அங்கு ஒரு தேவ திட்டமானது காணப்பட்டது. இன்னொன்று, அந்த சொப்பனமானது தேவனால காண்பிக்கப்பட்டது. அதை மந்திரவாதிகளோ அதாவது பிசாசின் கிரியை வெளிப்படுத்துகிற ஒரு நபரால கண்டிப்பாக விடுவிக்க முடியாது. அது தேவனால் தேவ பிள்ளைக்கு தான் விடுவிக்கப்படும். 16வது வசனத்துல யோசேப்பு சொல்றாரு, நான் அல்ல, உத்தரவு அருளி செய்பவர் தேவன் அப்படின்னு. நமது வாழ்க்கையில கூட சில காரியங்கள்ல தேவ திட்டம் நிறைவேறும் முன்பே அவசரப்பட்டு ஒரு சில இடங்கள்ல நாமும் உலக காரியங்களுக்கும் பாவ செய்கைகளுக்கும் நம்ம இடம் கொடுக்கிறோம். ஒரு காரியம் நடக்காத போது, எடுத்துக்காட்டாக லஞ்சம், பொய் சாட்சி, தவறான சர்டிபிகேட், இன்னும் நிறைய சொல்லலாம். ஏன்னா இப்போ எல்லா காரியங்களும் பொய், பணத்திற்கான முதலிடம் போன்றவை காணப்படுது. நம்மை நாமே ஆண்டவர் முன்பாக குற்றவாளிகளாய் நாம மாற்றுகிறோம். ஒரு படி மேல போய் மந்திரவாதிகளையும் குறி கேட்கிறவர்களையும் தேடி போகிறவர்களும் இருக்கிறாங்க. நீங்க மெய்யாய் தேவ பிள்ளைகளாய் இருந்தால் உங்க வழியாக அல்லது ஆண்டவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு எதிரான புதிர்களை ஆண்டவர் முறியடிப்பாங்க. குறுக்கு வழியில நீங்க போனா உங்களுக்கான தேவ ஆசீர்வாதம், தேவ திட்டமானது அங்க செயல்பட முடியாது. ஆண்டவர் தந்த காரியம் புதிர், அதை அவர் வழியாக மட்டும்தான், அவர் சித்தப்படி தேவ பிள்ளையால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். உங்க பிரச்சனைகள்ல பார்வோனை போல கலங்கும் போது உலக குறுக்கு வழிகள் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஜெபித்து தேவனுக்கு முதலிடம் நீங்க கொடுங்க, ஆண்டவர் அங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க. இங்க பார்வோன் கூட முதல்ல மந்திரவாதிகளை தான் தேடுறாங்க. அவங்களால முடியாத போது தேவ பிள்ளையின் கரத்துல கொடுக்கப்பட்ட போது தேசமானது பஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது. இன்றைய தினம் நாம 2 காரியங்களை பார்த்தோம். நீங்க தேவ பிள்ளைகளாய் செயல்பட்டால் உங்க பிரச்சனை தேவனால் உங்களுக்கு விடுவிக்கப்படும். 2வதாக, இப்படி நீங்க செயல்படும் போது அந்த தேவ திட்டத்தின் வழியாக யோசேப்பை போல உங்க நிலைமை மாறும், உயர்வை நீங்க பெற முடியும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.